Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சாகித்ய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், எந்தெந்த விருதுகள் யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? எதன் அடிப்படையில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? சாகித்ய அகாதமி விருதுகள் என்பது இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய எழுத்தாளர்களுக்கான மிக உயரிய ஒரு விருதாக பார்க்கப்படுகின்றது. சாகித்ய அகாடமி விருது, பால் சாகித்ய புரஸ்கார் விருது, யுவ புரஸ்கார் விருது என்று 3 கேட்டகரிகளாக அது வெளியிடப்படக்கூடிய சூழலில் 2024 ஆண்டிற்கான பால் சாகித்ய புரஸ்கார் விருதும் யுவ புரஸ்கார் விருதும், இதில் பால் சாகித்ய புரஸ்கார் என்பது குழந்தைகளுக்கான அந்த படைப்புகளுக்காக வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. குழந்தைகள் கதைகள், நாவல் போன்றவற்றை எழுதுவதற்காக வெளியிடப்படக்கூடியதாக இருக்கிறது. யுவ புரஸ்கார் என்பது 35 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இளம் எழுத்தாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படுகின்றது. ரொக்க பரிசு 50,000 ரூபாயும், அதே போல சாகித்ய அகாடமியின் அந்த இலட்சி குறிக்கப்பட்ட செப்பு தகடும் என்பதும் வழங்கப்படும். இந்த ஆண்டிற்கான பால் சாகித்ய புரஸ்கார் விருது, அதாவது குழந்தைகள் படைப்பிற்கான விருது என்பது யுமா வாசுகி, தமிழ் மொழியில் தன்யாவின் பிறந்த நாள் என்ற கலை தொகுப்பிற்காக யுமா வாசுகி என்ற எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இளம் எழுத்தாளரான யுவ புரஸ்கார் விருது பெறுபவராக தமிழ் மொழியில் விஷ்ணு வந்த கதை தொகுப்பிற்காக லோகேஷ் ரகுராமனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் லோகேஷ் ரகுராமனை பொறுத்தவரை அவர் சிறுகதைகளில் கவனம் செலுத்தி வரக்கூடியவராக இருந்து வருகிறார். இந்த தொகுப்பில் 10 கதைகள் என்பது இருக்கின்றது. அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய தனது பழைய இந்த எழுத்து சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இப்படியான ஒரு தொகுப்பை அவர் எழுதியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் உள்ள நாடாகுடி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கிறார். பெங்களூருவில் IT துறையில் பணிபுரிந்து வந்த இவர் பல இணையதளங்களிலும் சிறுகதைகளாக எழுதி வந்த நிலையில் இப்பொழுது அவர் வெற்றியிருக்கக்கூடிய இந்த விருது என்பது அவரது முதல் சிறுகதை தொகுப்பு என்பதுதான் மிக மிக முக்கியம். அவர் எழுதிய முதல் சிறுகதை தொகுப்பிற்கே அவருக்கான சாகித்ய அகாடமி விருது என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதி தாய் பதிப்பகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 2022 டிசம்பர் மாதம் முதல் பதிப்பாக வெளிவந்து வாசகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதும் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் 24 மொழிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. இது யுவ புரஸ்கார் விருது மட்டும் இந்த ஆண்டு சமஸ்கிருத மொழிக்கு தற்பொழுது அறிவிக்கப்படவில்லை, பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அஸ்ஸாமி, பெங்காலி, ஆங்கிலம், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைதிலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி உள்ளிட்ட 23 மொழிகளுக்கு இந்த முறை யுவ புரஸ்கார் விருதும் 24 மொழிகளுக்கும் பால புரஸ்கார் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, உயரிய விருதான சாகித்ய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.